Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தனில் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு கேல்குலேட்டரை பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான கேல்குலேட்டர் என்ன அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலயமா நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இதுலேருந்து கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட லாஜிக் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்புட்டை வந்துட்டு வெளியில் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு ஃபங்க்ஷனில் பேராமீட்டர், ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு சொல்ல போகிறேன். ஓகே, இஃபெல்ஸ் கண்டிஷன் முதல் கொண்டு, ஸோ இஃப் எலிஃப் எல்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு பைத்தன் லேர்ன் பண்ணுற ஜேர்னிங்கில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கேல்குலேட்டர் வந்து பில்ட் பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் போட்டுக்கணும். ஓகே, கேல்குலேட்டர் அப்படின்னு, கேல்குலேட்டர் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு. ஓகே, டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் வைக்கணும் இல்லையா? ஸோ கேல்குலேட் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அடிஷன், சப்ராக்ஷன், அடிஷன் பண்ணுறதுக்கும், அடிஷன் மட்டும் இல்லை, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே பண்ணனாலும் மினிமம் வந்துட்டு 2 வேல்யூஸ் தேவை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 2 வேல்யூஸும் ஒரு ஆப்ரண்டும் வந்து இன்புட்டாக வாங்கணும். ஸோ அதை வந்துட்டு உள்ளே வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஏ கமா பி கமா ஓபின்னு கொடுக்குறேன் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம், இந்த கேல்குலேட்டருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நேமு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேல்யூஸும் கொடுக்குறாம ஜஸ்ட் மட்டும் வேரியபிள் மட்டும் கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேராமீட்டர்னு பேர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லாஜிக் எழுத போகிறேன். என்ன அப்படின்னா ஸோ என்னோட ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓபி அப்படின்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர் வந்துட்டு ஸோ அடிஷனாக இருந்தது அப்படின்னா ஸோ இங்கே நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அடிஷனாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து ரிட்டர்ன் என்ற கீவேர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் எழுத முடியும். வெளியில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வந்துட்டு எரர் தான் வரும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ற கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு கோட் எழுதியிருக்கோம், அதோட அவுட்புட்டை வந்துட்டு வெளியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மற்ற இடத்துல யூஸ் பண்ணாதீங்க, எரர் வரும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனுக்கு எழுதிட்டேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு சப்ராக்ஷன் எழுத போகிறேன். ஸோ என்னோட ஆப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகே, ஸோ சப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு சப்ராக்ட் பண்ணி வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு எலிஃப், எதுக்காகன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போது ஏன் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு எழுதணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஓகே, ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக இருந்தது அப்படின்னா ஸோ கோலன் வைக்க மறந்துடாதீங்க. கோலன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு டிக்டேட் பண்ணுது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கோலன் இருக்கும், இதில் கோலன் இருக்கும். இந்த கோலன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ இஃப் பிளாக்ல வந்துட்டு ஏன் கோலன் வைக்கிறாங்கன்னு இன்டர்வியூவில் கேட்டால் கூட ஸோ இது வந்துட்டு என்ன டிக்டேட் பண்ணுது அப்படின்னா அந்த இஃப் பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது இதான் வந்து டிக்டேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர். இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் போகலாம். ஸோ மல்டிபிகேஷனாக இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஏ டைம்ஸ் பி. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு 3 முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ். ஓகே, சாரி இதில் எல்ஸ் வேண்டாம். ஸோ எல்ஸில் வந்து இன்வேலிட் ஆப்ரேட்டர் கொடுப்போம். ஸோ இதில் வந்து எலிஃப் கொடுப்போம். ஓகே, எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு எலிஃப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எல்ஸில் வந்து கண்டிஷன் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்ஸ் வந்துட்டு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா அது எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து எல்ஸ் அப்படின்றது. சில பார்த்தீங்க அப்படின்னா ஓபி ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனாக இருக்கணும். ஓகே, ஸோ டிவிஷனாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். உடனே வந்துட்டு டிவைட் பண்ணிடக்கூடாது. ஓகே, டிவிஷனை பொறுத்தவரையிலும் 0ஆல் டிவைட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன்,
அவுட்புட் வந்து தப்பு. ஜீரோவால் டிவைட் பண்ண முடியவே முடியாது. ஸோ அது வந்து இன்ஃபினிட்டி, வேல்யூ வந்து தப்பாக வரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த ஃப்ளோ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஏ டிவிஷன் பி, அதாவது ஏவை பியை டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் நான் இஃப்ல கொடுத்துருக்க கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். இஃப் ஸோ என்ன அப்படின்னா பி வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதில் பி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துக்கிறேன், நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஓகே, அதாவது பியோட வேல்யூ 0வா இல்லைனா மட்டும் இதை வந்து டிவைட் பண்ணிடும். ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் பின் பை 0 அப்படின்னு எரரை கொடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ டிவிஷன் பை 0. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆங்க. ஸோ 2 n கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனை வந்துட்டு செக் பண்ணணும். ஓகே, ஸோ டிவிஷனை வந்துட்டு எப்படி செக் பண்ண உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனல் கண்டிஷன். ஓகே, ஸோ அதை மட்டும் செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ ஃபைனல் கண்டிஷன் வந்துட்டு எல்ஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ அதை மட்டும் செக் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? சாரி, அதில் வந்து செக் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வேலிட் ஆப்ரேஷன். ஓகே, இன்வேலிட் ஆப்ரேஷன். ஸோ ஏன் அப்படின்னா இது நம்ம கொடுத்துருக்க அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் இதை தாண்டி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கான லாஜிக் நம்ம எழுதலை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரர் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் எல்ஸ் பிளாக்ல இதை கொடுக்குறோம். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏன் அப்படின்னா இன்னும் ப்ரோக்ராம் முடியலை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தான் வந்துட்டு இன்புட் வாங்கணும். ஸோ அந்த வாங்கின இன்புட்லாம் வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற இன்புட் தான் வந்துட்டு ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் கொடுத்துக்கிறேன், இன்புட் ஆஃப் என்ற ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இன்புட் வாங்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய். ஸோ ஒய்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட். ஓகே, ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஓகே, ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்ற செகண்ட் நம்பர். ஸோ அடுத்த நம்பர் வந்து இன்புட் வாங்க போகிறேன், அவ்வளோதான், செகண்ட் நம்பர். ஓகே, ஸோ அடுத்த நம்பர் இன்புட் வாங்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு இன்புட் வாங்கணும். ஏன் அப்படின்னா ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ரேட்டர் வந்துட்டு இன்புட் வாங்காமல் இருக்கக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா என்ன ஆப்ரேட்டர்னு தெரிஞ்சால் மட்டும் தான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வாங்கணும். ஸோ அது வந்து இன்டீஜர் கிடையாது இல்லையா? அது ஒரு சிம்பிள். ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கோங்க, இன்டீஜரில் வாங்கிட வேண்டாம். ஸோ எரர் தான் வரும். ஓகே, ஸோ என்டர் ஆப்ரேஷன். ஓகே, ஓகே, ஸோ ரிசல்ட்டில் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, ரிசல்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டு ஜஸ்ட்டு நான் இன்புட்டை வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட்டை பாஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கேல்குலேட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கேல்குலேட்னு கொடுத்துட்டு என்னோட இன்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பாஸ் பண்ணிட்டா வந்துட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா தென் எக்ஸ் ஒயில் வந்து இன்புட் வாங்கியிருந்தோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஓவராலாக வந்துட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 89. ஓகே, அடுத்த நம்பர் வந்துட்டு 67 கொடுக்குறேன். ஸோ ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 156. ஸோ ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஆப்ரேஷன் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை கொடுக்கல, வேற கொடுக்கலாம். வேற இப்போ வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஓகே சப்ராக்ஷன் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வேல்யூ கொடுத்துச்சா? ஸோ 22. தென் ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தென் த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனலுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தென் நீங்கள் பைத்தன் லேர்ன் பண்ணுற ஜேர்னியில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நம்மளோட சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லை, பைத்தன் ஓரியண்டாக வந்துட்டு 100+ வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்லே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.